எடுக்க எடுக்க குறையாத நன்மையால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வல்லமை
கடந்து போன உடனே என் குறைகளை சொல்லி தோற்றுவான். ஆனால் என் ஆண்டவர் என்னிடத்தில் பேசும்பொழுது என் குறைகளை சுற்றி காட்டுவார். ஆனால் அவர் பரலோகம் போகிற நேரத்தில் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாய் என்னை தூக்கி வைத்து பேசுவார். இதுதான் என் ஆண்டவர். பாடல் புத்தகத்தில் 166வது பாடல். கர்த்தர் முன்பாக கனிவுடன் கரத்தால் நடத்துவார் என்று பாடல் சொன்னதை பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வை
கூப்பிட, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னப்பா. பாடினோம். ஜீவன் தந்தை இயேசுவுக்கா ஜீவனையும் கொடுப்பாங்க. இயேசுப்பா கேட்பாங்க, ஆனா அவர்கிட்ட எடுக்க மாட்டாங்க. ஈசாவை கேட்டாங்க, பலிபீடத்தில் ஆபிரகாம் கொண்டு வந்து வைத்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளையாண்டாங்க உன் கையை போடாத, பிள்ளையாண்டாங்க உன் கையை போடாத. உன் ஜீவனுக்கு விரோதமாக என் ஆண்டவர் தீங்கு நிலையாக ஒரு நல்ல தகப்பன் அவர். ஆனால் சிலுவையில் தன் குமாரனை அவர் கையை விட்டு விட்டார். உன் கையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன் குமாரனை நமக்கு தந்தாரே. அந்த தெய்வத்திற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மணி நேரம் ஜெபத்தை அவருக்கு கொடுக்க முடியல, ஒரு மணி நேரம் ஆராதனையை கொடுக்க முடியல. பரலோகம் எப்படி நமக்கு 24 மணி நேரம் பரலோகத்தை திறந்து நமக்கு இடத்தை கொடுக்கும். யோசிக்கிற தருணத்தில் இருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கிருபையும் காலம் முடிகிற தருவாயில் இருக்கிறோம். உபத்திரவ காலம் அங்கும் இங்கும் அநேக சாட்சிகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவச்சனம் இன்னும் உணர்வடையவில்லை என்றார். திருடன் வருகிற பணமாக கருத்த அவரது நாள் வருகிற நேரத்தில் ஆண்டவர் அடிக்கடி மனதில் போடுகிற வாரம் என்ன தெரியுமா? நிச்சயமா மாலை ஆராதனை நேரத்தில் தான் இயேசுப்பா வருவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் கிறிஸ்தவன்னு சொல்றவங்க எல்லாம் மாலை டிவி பெட்டிக்கு முன்னால ஏதோ ஒரு சூழ்நிலை பலவீனம் எதையோ ஒன்று சொல்லிச்சு வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க. இயேசுப்பா வருவாங்க. கடைசிய காலம் தோணிக்கும் நம்ம பயம். அவர் உபத்திரவ காலத்தில் என் பிள்ளைகளை என் குடும்பத்தை நான் விட்டு சொல்லிட்டேன். மேலே பையனால இசப்பாடு கலர்ந்தாங்க. அன்றைக்கு அவர் நியாயாதிபதியாக இருப்பாங்க. பரிந்து பேசுகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாலை ஆராதனை நேரத்தில் வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, இசப்பாவுடைய சமூகத்தில் எனக்காக ஒரு ஆராதனை இருக்கிறதுன்னா தயவு செய்து சொல்லிடாதீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இயேசுவின் குடும்பம் அந்த அன்பு நிறைந்த குடும்பம். அந்த அன்பு நிறைந்த குடும்பத்தில் எனக்கு இடம் இருக்க வேண்டும் என்றால் அந்த அன்பானவரை தேடி அந்த அன்பானவரின் பாதத்தில் நான் உட்கார்கிறவனாக இருக்கணும். பாடல் புத்தகத்தில் 163வது பாடல் அழகாக சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைய நாம் வாழ போகிறதான பரலோகம் இப்படி நான் இருக்கணும். 163வது பாடலை எல்லாரும் கையில் எடுத்து வரி வரியாய் பாடுகிற நேரத்தில் வார்த்தை வார்த்தையாக இசப்பா இது எனக்காக ஆண்டவரை இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் வேணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வேணும்ப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு இடம் வேணும்ப்பா. நிச்சயமா இசப்பா தருவாங்க. இசப்பா பார்த்து சொல்லுவோமா? ஈஸ்வரின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்து ஈஸ்வரின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்து
நான் இருக்க வேண்டும் என்றால் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த மாதத்தில் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் கொடுக்கலன்னா என் நண்ப தெய்வ பிள்ளைகளை ஆதாமாய் இருக்கலாம், ஏமாடாய் இருக்கலாம், எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டை வைத்திருக்கிறாரோ என் நண்ப தெய்வ பிள்ளைகளை குடும்பத்திற்கு நான் உத்தரவாதியாக இருக்கிறேன். என்னை நம்பி கொடுத்த ஏழை அது ஊழியமாக இருக்கலாம், அது சமையாக இருக்கலாம், என் வேலை ஸ்தானமாக இருக்கலாம், என் கையின் பிரயாசமாக இருக்கலாம். உத்தரவாதத்தை எடுக்க வேண்டிய நான் இன்றைக்கு உத்தரவாதங்கள் நான் எடுக்காமல் இருப்பேன் என்றால் ராஜாதி ராஜா அந்த மாதத்தில் வெள்ளை குதிரையில் வருகிறதான நேரத்தில் அவரிடத்தில் என்னாலே காரணங்களை சொல்ல முடியாது. ஊழியக்காரனிடத்தில் காரணத்தை சொல்லலாம், என் அன்பு தெய்வ பிள்ளையே உன் வேலை ஸ்தலத்தில் காரணத்தை சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உன்னால் ஒன்றையுமே சொல்ல முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே மறுபடியும் சொல்லுகிறேன், யாருக்கான வார்த்தை என்பது எனக்கு தெரியாது, இது சபைக்கான வார்த்தையாக இருக்கட்டுமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவர் இந்த நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் வருவார் என்றால் நாமும் என் குடும்பமும் அனைவருக்கு தப்பு வைக்கப்படுகிற பிள்ளைகளா எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயிலை திறந்து ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்க, வாயிலை திறந்து ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்க. அப்பா, நான் ஆண்டவரே உத்தரவாதம் எடுக்கிறேன், ஆண்டவரே என் தேசத்துக்கான உத்தரவாதம் எடுக்கிறேன், ஆண்டவரே. அன்றைக்கு தானியேல் உத்தரவாதம் எடுத்தார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவன் உத்தரவாதம் எடுத்தார்கள், கர்த்தர் அவனை மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளையே, யூதா என்பது துதி, நீ துதிக்கிற மனிதனாக இருப்பார் என்றால் உலகத்தோடு உனக்கு பங்கிருக்க கூடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, நேபுகாத்நேச்சார் நிறுத்தினான சிலையை ஜனங்கள் எல்லாரும் வணங்கினார்கள். ஆனால் 3 புருஷர்கள் வணங்காமல் நின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? அக்கினி சோலை, அக்கினி சோலை, அக்கினி சோலை. இன்றைக்கு பிரச்சனையை பார்க்கிறேன், ஆனா இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பார்க்கலங்க. இன்றைக்கு நம்ம சொகுசான வாழ்க்கை, ஆண்டவரே அப்பா உலகம் வந்து கொண்டு என்னால வெளியே வர முடியல, நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ஆண்டவரே, சொந்தக்காரங்க வீடு ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை சொல்லும். இனியும் காலம் செல்லாது, இனியும் காலம் செல்லாது. கணவனுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லுங்க, மனைவிக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லுங்க. நான் இந்த சபையில் இருக்கிற நான் இல்லைங்க, நீ அதெல்லாம் ஆண்டவருடைய சமுதிரம் எடுபடாது. வேதம் சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் நீ வாழ்கிற வாழ்க்கையில நீ சுமந்து கொள்கிற வேதம், அதுதான் சத்தியம். ஊழியக்காரனால் உன்னை நித்தியத்திற்கு நேராக நடத்த முடியாது, ஊழியக்காரனால் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. சத்தியபரனாம் தேவ ஆவியானவர் நானே வழி, சத்தியம், ஜீவன், இந்த மூன்றும் எனக்கு வேண்டும் என்றால் அந்த வழியிலே நடவுங்கள். நான் வலதுபுறம் சாயும் பொழுது, நான் இடதுபுறம் சாயும் பொழுது வழி எதுவே, வழி எதுவே, வழி எதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் என் காதுகளில் கேட்கும் என்றால் உலகத்திலே அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் வந்த எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே மெய்யான ஒளி நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் ஆண்டவராய் இருக்கிறார். நாம் இருளிலே நடவாத படிக்கு, இருளின் பிள்ளைகளா இல்லாத படிக்கு, இருளின் தேசத்தை தெரியாத படிக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை பார்வைக்கு ஊழியம் செய்கிறவனா அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனா. நான் கைத்தடி பாட்டு பாடினா என் பின்னால் ஒரு கூட்டம் வரும்.
கொண்டிருந்தான். அவன் உடை பார்ப்போம் என்றால் நல்ல உடை இல்லைங்க. ஆனால் ஏசப்பாவுடைய அன்பை சுமக்கிறான் என்று சொன்ன நேரத்தில் அநேகர் அவனை தேடி வந்தாங்க. தேடி வருகிறதான நேரத்தில் நீதான் மேசியாவா? அவன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நான் இல்லை, எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார். இன்றைக்கு ஏசப்பா என்ன முன்னால் நிக்க வச்சிருந்தாங்கன்னா அந்த கனத்தை நான் எடுத்துக்க கூடாது. என் ஆண்டவர் இருக்கிறார், அவரை காண்பித்துக் கொடுக்க இந்த கழுதையை கர்த்தர் நிறுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைய, தேவனோடு இருந்ததான அந்திரேயா, யோவானோடு இருந்தவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைய, எனக்கு ஆள் சேர்க்க சபை இல்லைங்க, எனக்கு ஊழியர் செய்ய சபை இல்லைங்க. ஈசப்பாவை காண்பித்துக் கொடுக்க சபை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ, இந்த கழுதை அதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் சொல்றேன், என்னை யாரும் பார்க்காதீங்க, ஈசப்பாவை பார்த்துச்சுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எல்லாருக்கும் பொறுப்புகளை எத்தனை தெரியுமா? சபையில வழிகள் தெரிந்தால் தான் வழிகளை பார்க்க முடியும். எனக்கு இது வேண்டாம் யாரும் தள்ள முடியாது. ராஜாக்கள் ஆசாரிகள் இங்கே நான் வாழ பழகணும். உங்களை வேலைக்காரர்களாய் வைத்துக் கொள்வதை விருப்பம் அல்ல. உங்களை ராஜாக்களா, உங்களை ஆசாரியர்களா என் ஆண்டவருக்கு முன்பாய் நான் நிற்கப்படலாம். என் அன்பு தேவ பிள்ளைய, நாளைக்கு அவனை சிறைச்சேதம் பண்ண போறாங்க. யோவான் ஸ்நானகர் ஆண்டவர் இந்த நாள் அனுப்புகிறார். வந்தது நீதானோ? ஏசப்பா வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அவன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருந்தான். அவன் தலை தாளத்திலே வைக்கப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, மறிப்பதற்கான தருணங்கள் வந்தாலும் என் ஆண்டவரை நான் விட்டு விலகவே மாட்டேன். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை காண்பித்தது போல என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு திருச்சபைக்கு நான் கர்த்தரை காண்பித்துக் கொடுக்கிறவனா இருக்கிறேன் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, நீயும் மற்றவர்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சொந்தக்காரர்களுக்கு, வேலைக்கு, ஒரு தொழில்களுக்கு கர்த்தரை காண்பித்துக் கொண்டு என் அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய மகிமைப்படட்டும், அவருடைய வாழ வைப்பான். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த சனம் மற்ற சனங்களோடு கலவாதபடிக்கு தனியே வாசம் பண்ணும் என்று சொல்லி பீலையாம் சபிக்க வருகிறதான நேரத்தில் அவன் மலையின் உச்சிலிருந்து பார்த்து பாலாக்கின் இடத்தில் சொல்லுகிறான், இந்த சனம் தனியே வாசம் பண்ணும். என் அன்பு தேவ பிள்ளையே, அநேக அவரோடு இடத்தில் சொல்லுகிறார்களா? செவி கொடுக்காத கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தை உள்ள போச்சுன்னா, அந்த விதைய உன் நல்ல நிலத்துல நீ கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அது முளைக்க தொடங்கிடும். அது முளைக்க தொடங்கிடுச்சுன்னா ஏசப்பானதான் சொல்றாங்க, நல்ல நிலத்துல விதைகளை விதைக்கிற நேரத்தில், உறங்குகிற நேரத்துல சத்துவான களைகளை விதைத்தான். சில நேரத்துல நம்மளை நல்லா பேசி நம்ம கூட இருக்கிறவங்க, சபையில உனக்கு என்ன கிடைச்சது, ஏன் இந்த சபைக்கு போறீங்க, ரொம்ப தூரத்துல அங்க நல்ல நல்ல சபைகள் எல்லாம் இருக்குதுல்ல சொல்லுவாங்க. தெரியலாத போல ஆசீர்வாதம் அவங்கிட்ட பெருகிற நேரத்துல சத்ருவானம் அநேகரை அனுப்புவான். நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய ஆள் இல்லைங்க, அறிமுகமானவங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க. சில நேரத்துல ஊழியர்கள் என்று சொல்லி போர்வையை பொறுத்து கொண்டு வேதத்தை சுமந்தவர்கள் வருவாங்க. ஒரு வாரத்துக்கு முதல் ஒரு அழகா சொல்லிக் கொடுத்தேன், வயதான ஒரு தீர்க்கதரிசி, யெரொபெயாமுக்கு தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். ஆண்டவரின் வார்த்தையை கேட்காமல் தீர்க்கதரிசி வார்த்தையை கேட்டவன் திரும்பினான். கழுதை உயிரோடு இருந்தது, அவன் மாண்டு போனான். என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு நீ பீலையாம இருப்பாய் என்றால் உனக்காக இந்த கழுதை பேசுகிறது. இந்த கழுதை பேசுகிறது. சூழலுடைய பட்டயத்தை பிடித்ததால் தேவதூதன் சொன்னான், இந்த கழுதை பேசாமல் இருந்திருந்தா கழுதை உயிரோட வச்சுட்டு உன்னை கொன்று பண்ணி சொன்னாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த கழுதை கத்துறது எதற்கு தெரியுமா? இந்த கழுதை கத்துறது எதுக்கு தெரியுமா? சில நேரத்தில் கண்டிக்கிறது எதுக்கு தெரியுமா? அப்பா கோபாக்கிலே என் பிள்ளைங்க மேல வந்துடக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைகள் தனியாக வாசம் பண்ணணும், அநேக காரியங்கள் பிள்ளைகளை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சிம்சோனின் முடிவு என்ன தெரியுமா? தெளிவாக நன்றாக பேசினார். அவளுக்கு 1000 வெள்ளிக்காசுகள் கொடுக்கப்பட்டது.
இன்றைக்கு உனக்கு நேராய் வருகிற அநேக காரியங்களை கேட்கிறார். உன் ஊழியக்காரன் யார் என்று மறந்து போனார். இதுவரை வங்கிடத்திலிருந்து சாட்சியாய் வளர்கிறது இந்த குடும்பமாய் எங்களால் சொல்ல முடியல. உங்களிடத்தில் ஏதாவது அநியாயமா கேட்டிருக்கோமோ இல்ல, வாங்கி இருக்கிறோமோ இல்ல, வஞ்சித்திருக்கிறோமோ இல்ல, பரலோகத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறோம். சரியான பாதையில் நாங்கள் பயணிக்கிற வழியினால அநேக மக்கள் காயங்களை நாங்கள் பார்த்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைய உனக்கான 1000 வெள்ளி காசுகளை உன்னிடத்தில் வீசி அவர்கள் பெற்றுக் கொண்டு போவான். நீ கீழே விழுகிறதான நேரத்தில் கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைப்பதற்காய் காட்சி பொருளாய் ஆக்கப்பட்டு உன் சாட்சிகளை இழந்துராது, உன் சாட்சிகளை இழந்துராது. என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே வருகிற வரைக்கும் கர்த்தருடைய வாரம் உள்ளே வரல. ஆனால் வருகிடத்தில் இருக்கிற நேரத்தில் 25ஆம் ஆண்டிலே என் பிள்ளைகள் காட்சி பொருளால் அல்ல, என் பிள்ளைகள் சாட்சியாக சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று எங்கே தவறுகிறார், என்ன வார்த்தைகளை கேட்கிறார், யாரிடத்தில் ஆலோசனைகளை கேட்கிறார், யார் உன்னோடு இருக்கிறார்கள் என்று கர்த்தர் ஒருங்கிணைந்து பிரத்யட்சமா அவர் பேசுகிறார் என்றால் அவர்களை விட்டு விலகு, அவர்களை விட்டு விலகு. உன்னை ஆசீர்வதிக்க தேவ ஆவியானவர் உன்னோடு போராடுறார், உன்னோடு போராடுறார். காலையில சகோதரர்களாக சொன்னாங்க, யாக்கோபு போராடினார், யாக்கோபு போராடினார். இஸ்ரவேலாய் மாற வேண்டும் என்றால் போராட்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும். என் அன்பு திருச்சபையே, போராடு. உன்னிடத்திலே பட்டயம் இருக்கிறது, உன்னிடத்திலே பட்டயம் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வல்ல ஆவியானவர் லவோதிக்கேயா சபைக்கு எழுதுகிற நேரத்திலே அழகாக எழுதினார். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அடையாளம் கண்டுகொண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த வரத்தை இயேசுவாகிட்ட கேளுங்க. என்னோடு பேசுகிறது யாரு? பேசும் பொழுது அது தேவ சத்தத்தை போல சில நேரத்தில் இருக்கும். ஆண்டவரை சோதிக்க பிசாசு வசனத்தோடு வந்தாங்க. நாமெல்லாம் எம்மாத்திரம் என் குடும்பத்தை குறித்து வாங்கிட்ட சொல்றாங்களா? உன் குடும்பத்தை குறித்து உனக்கு தெரியணும். உன் பிள்ளைகளை குறித்து உன்னிடத்தில் அவதூறு சொல்லுகிறார்களா? உன் பிள்ளைகள் யார் என்பது உனக்கு தெரியணும். என் அன்பு தேவ பிள்ளையை உன் திருச்சபை அப்படிப்பட்டதுதான், உன் திருச்சபை அப்படிப்பட்டதுதான். உன் திருச்சபையை குறித்து சொல்லுகிறார்கள் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரே வார்த்தையோடு நிறுத்தி இல்லை சொல்றவங்க சொல்லுங்க, அவர்களுக்கு எச்சரிப்போம். நாடாளும் எல்லாத்தையும் விளக்க பண்ணாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவரிடத்தில் நான் கதறினான கதறலுக்கு கர்த்தர் இன்றைக்கு கண்கள் பார்க்கத்தக்கத அநேக பலனை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் தான் வைராக்கியமாக நின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் கோராகின் புத்திரரோடு சேர்ந்தவர்களுக்கு கர்த்தரின் சாமத்தையும் சபை பார்த்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கு நான் கோரிட்டு காண்பிக்க வரல, அந்த கோராகின் புத்திரரும் தேவனை காண வேண்டும் என்று நான் திரும்ப. மோசே சொன்னா, அப்பா இந்த ஜனங்களை நான் கூட்டிட்டு வந்துட்டேன், இந்த ஜனங்களை நம்பி என்ன கொடுத்துச்சீங்க, இவர்களை நான் காணாந்து கொண்டு போகணும், இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று அதே வார்த்தை இந்த மோசை சொல்லுகிறேன். அப்பா எனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே வழி தவறி போனாலும் அறிந்து ஆண்டவரே அறியாமல் சில காரியங்களை செய்திருந்தாலும் மனதார ஆண்டவரே பரலோகம் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா என் பிள்ளைகளுக்கு நாங்கள் உத்தரவாதம் எடுக்கிறோம், தேசத்திற்காக உத்தரவாதம் எடுக்கிறோம். அப்பா இந்த ஆராதனை என் பிள்ளைகளுக்கான ஆண்டவரை மனம் திரும்புதலின் ஆராதனைகளாக இருக்கட்டும். அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளை கண்டு ஆசீர்வதிப்பீராக, வார்த்தைகளாக என் பிள்ளைகளை சூட கர்த்தர் பேசுவீராக. நான் அல்ல, பார்வோனுக்கு கர்த்தரே மங்களமான உத்தரவு தருவார் என்று யோசேப்பு சொன்னது போல வந்திருக்கிற என் அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தரே பதிலாக வருவீராக. வழிநடத்துகின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக க்ஷமிக்கிறோம், சொல்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை ஆராதனையில் என் அன்பு தேவ பிள்ளைகளை